ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கார்னை டீப் ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் 2 கப், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோள மாவு 6 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். நம்ம முதல்ல கார்னை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 2 கப் சோளத்தை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். கார்ன் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டி கார்னை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கார்னை ஆற விடலாம். லைட்டாக சூடு இருக்கிறப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு சோளத்தில் ஒட்டலைன்னா 1 டீஸ்பூன் அளவு தண்ணியை தெளித்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கார்ன் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாச்சான்னு செக் பண்ண அதில் ஒரு கார்னை போட்டு அது நல்லா பொரிஞ்சு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோளத்தை சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொரிக்கிறப்போ ஒரு சில கார்ன் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மூடியை கொஞ்சம் ஆவி போகிற அளவுக்கு கேப் விட்டு பாதி கவர் ஆகிற மாதிரி மூடி வச்சிடலாம். கார்னை அப்பப்போ திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிக்கலாம். இப்போ கார்ன் தயாராகிடுச்சு. இதை ஒரு பேப்பர் டவலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கார்னையும் பொரிச்சுக்கலாம். பொரிச்ச எல்லா கார்னையும் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ண மசாலாவை தயார் பண்ணிக்கலாம். மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பாதி லெமன், தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க கார்னில் சாட் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதி லெமன், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லியை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.